ஓகே பண்ணதுக்கு அப்புறம் தான் உதயநிதி வந்து கொஞ்சம் நல்லா பாப்புலரா, அதுக்கப்புறம் தான் அரசியலுக்கு வந்து அந்த உதயநிதி படம் பார்த்துட்டு ரசிகர்கள்லாம் வந்து அப்புறம் நல்லா நான் வந்து அவர் அப்பதான் வந்து நல்லா எல்லாருக்கும் விசிபிளா தெரிஞ்சாரு. அவரு அரசியல்வாதி, அரசியல் குடும்பத்தை சார்ந்தவர். ஆமா கண்டிப்பா. அவருக்கு நீங்க சொல்லி கொடுக்கலாலும் அவருக்கு அரசியல் ஆல்ரெடி தெரியும். ஏன்னா கண்டிப்பா அந்த பிளட். ஆமா, அதனால அவர் அரசியல்வாதி. இவரு கிடையாது, இவர் சினிமா நடிகர். இங்க வந்து இன்னமும் வந்து சினிமா வசனங்கள் தான் பேசி சுத்தின்னு இருக்காரு மைக்க பிடிச்சிக்கணும். அது தவிர வேற எந்த வசனமும் பேசல. இப்ப ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகுதா? இப்போ அக்டோபர் ரிலீஸ் ஆகாது, ஜனவரி பொங்கல் தான் ரிலீஸ் ஆகும். ஏன் சொல்லு? பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாசம் அதான் கேம்பெயின், புரியுதா? அதை வச்சு படம் ஒட்டி யாராவது இப்போ உதயநிதி அந்த மாதிரி ஏதாவது ஒரு படம் பண்ணா அவரும் இதே ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணுவாரு. விஜய் மட்டுமா ஃபாலோ பண்ணுவாரு? உதயநிதி கிட்டலாம் வராது. உதயநிதிலாம் அவங்க வந்து அரசியல், அவங்க தாத்தா குடும்பம் எல்லாம் வந்து மாமன்னன் படம் பண்ணார்ல. ஒரு படத்தில் நச்சு ஒன்றும் வர வேண்டிய அவசியம் இல்லப்பா. அவங்க குடும்பமே அரசியல்ப்பா. நான் வந்து ஒரு விஷயம் எனக்கு என்னன்னா, உதயநிதி சார் வந்து எப்போ தெரிய வந்தார்